கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுக்கா மெட்டுவாவைங்கிற கிராமத்தில் நம்ம ஒரு 6 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த இயற்கை விவசாயத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வந்து பல பயிர் சாகுபடி பண்ணுறோம். அதாவது 5 அடுக்கு விவசாய முறைன்னு சொல்லுவோம். இந்த 5 அடுக்கு விவசாய முறை பண்ணுறதுனால யாருக்கு என்ன பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே இதுவே பண்ணணும்னா இது நோக்கத்துக்காக பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து இருக்குது. மெயினாக இதில் அதிகமாக பயனடைகிறது நம்ம வந்து நுகர்வோராக இருந்தாலும் கூட அதை விட தாண்டி இந்த மண் வந்து இந்த பல பயிர் சாகுபடி பண்ணும்போது 5 அடுக்கு விவசாய முறை பண்ணும்போது மண் வந்து இதில் வளமாகுது. மண் வளமான மண்ணாக வரும்போது அதில் விளையிற எல்லா பயிருமே ஒரு ஆரோக்கியமான பயிராக வந்து விளையும். அந்த ஆரோக்கியமான பயிரில் விளைஞ்ச சாப்பிட்ற எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் வாழ முடியும். அதுதான் வந்து எழுதப்படாத விதி. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு 5 அடுக்கு விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இதில் பாருங்கள், நம்ம 5 அடுக்கு விவசாயத்துலேயும் கூட எந்த ஒரு பூச்சியோ புழுவோ பேனோ எவ்வளோ மிளகாய் காய்ச்சிருக்குது, இது கீழே முள்ளங்கி இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, தக்காளி இருக்குது, பாகல் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பயிர் பண்ணாலும் கூட எந்த பூச்சி தாக்குதலே வராது. இது வந்து இந்த மாதிரி பல பயிர் பண்ணும்போது பூச்சி ஒன்று வந்து உணவுக்காக வரும் அல்லது வந்து இனப்பெருக்கத்துக்காக வரும். இந்த மாதிரி பல பயிர் சாகுபடி பண்ணியிருக்கும்போது அது ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு பயிர் மட்டும்தான் சாப்பிடும். எல்லா பூச்சியும் எல்லா பயிரும் சாப்பிடாது. அப்போ பல பயிர் பண்ணியிருக்கும்போது அந்த பூச்சிக்கு இங்கே உணவு தட்டுப்பாடு வந்துடும். அதில் பயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்த பயிருமே வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட பயிர் இங்கே இருக்காது. அப்போ நோய்வாய்ப்பட்ட பயிருக்கு மட்டும்தான் நம்ம வந்து பூச்சிகள் வந்து அதிகமாக வரும். இந்த நோய்வாய்ப்படுறது மெயின் என்னென்னா மண் வளம் இல்லாதனால தான் அதில் மண்ணில் விளையிற எந்த பொருளுமே ஒரு ஆரோக்கியம் இல்லாத பயிராக இருக்குது. ஸோ நம்ம முதல்ல இந்த பயிர் மூலமாக மண்ணை வளப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான பயிரை வளர்க்குறோம். ஸோ ஆரோக்கியமான பயிர் வளர்க்கும்போது இந்த பூச்சி கட்டுப்பாடுங்கிறது நமக்கு வேலையே இல்லை. இப்போ இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு பூச்சி இயற்கை முறையில் விளைஞ்ச பூச்சி வெரைட்டி கூட தெளிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட 100 நாளுக்கு நம்ம மேலே கடந்துட்டோம். எந்த ஒரு மிளகாய்க்காக இருக்கலாம், தக்காளிக்காக இருக்கலாம், மேலே பீர்க்கணுக்காக இருக்கலாம், பாகலுக்காக இருக்கலாம், எதுவுமே நம்ம தெளிக்கல. அப்போ இது என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப மிச்சப்படுத்துது. இதுக்காக நம்ம மெனக்கெடுதல் கிடையாது. நம்ம இன்னொரு கடையில் போய் ஒரு வாரத்துக்கு 2000 3000க்கு மருந்து வாங்க வேண்டியதில்லை. அதனால் என்ன, இந்த இயற்கை விவசாய முறையில் நம்ம மாறி பல பயிர் சாகுபடி பண்ணும்போது மண் வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து ரசாயன உரங்கள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இயற்கை முறையில் மாறினீங்க அப்படின்னா கட்டாயம் மண் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கூடிய தன்மை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இது 10 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்குமானா நமக்கு தெரியல. அந்தளவுக்கு நம்ம இன்றைக்கி விஷங்கள் அதிகமாக மண்ணில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் ரசாயன விவசாயம் பண்ணிங்கன்னா மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா முதல்ல பலதானிய விதைப்புன்னு சொல்லி நம்ம ஒரு 20 ஐட்டங்கள் ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ 25 கிலோ போட்டு ஒரு 60 நாளுக்கு அப்புறம் உழுது விட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் ஹைப்ரிட் சீட்ஸே கூட நீங்கள் இயற்கை விவசாயமே பண்ண முடியும். இந்த மாதிரி பல பயிர் நீங்கள் சாகுபடி பண்ணி அதில் வருமானத்தை வந்து பார்க்க முடியும். இது ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய விஷயந்தான். இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்கட்டி வித்தையெல்லாம் கிடையாது. ஸோ நானும் ஒரு சின்ன விவசாயி தான், ஒரு 60 சென்ட் நிலம் வச்சுருக்கிறேன். ஆனால் இதில் இவ்வளவு பண்ணும்போது இதில் பார்த்தா நமக்கு வந்து நிறைய மண் வளமாகுது, பூச்சி மேலாண்மை செலவு குறையுது, களை மேலாண்மை வந்து குறையுது, விற்கிறது வந்து நம்ம விலை நாமளே நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பொருளுக்கு வந்து விலை இல்லாமல் போயிட்டா கூட இன்னும் 4 பொருளுக்கு வந்து விலை கிடைச்சிரும். இந்த மாதிரி பலவிதமான நமக்கு லாபங்கள் வந்து நமக்கு கிடைக்குது, விவசாயிக்கும் கிடைக்குது, இந்த மண்ணுக்கும் கிடைக்குது. மெயினாக வந்து மண் பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஒரே வகையான பயிர் பண்ணக்கூடாதுன்னா அதனுடைய சத்துமான அதை வந்து எடுத்திருக்கும். திருப்பி அதே கிராப் போகும்போது அந்த சத்து குறைபாடு வர்றதுக்கு தேவை இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், திருப்பி அதுக்கு வந்து நம்ம 2 இலை கிள்ளிட்டு போய் கடையில் கொடுத்தோம்னா அவங்க 4 உரத்தை கொடுக்குறாங்க, அது கூட 2 மருந்தை கொடுக்குறாங்க, ஒன்றுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு 4 கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு வந்து செலவினங்களாக வந்து சேருது. இந்த மாதிரி பல பயிர் சாகுபடி பண்ணும்போது இதில் மண்ணிலேருந்து சத்தெடுத்து வளர்கிற பயிர்கள் இருக்குது, சூரியனிலேருந்து சத்தெடுத்து மண்ணு கொடுக்கக்கூடிய பயிர்கள் இருக்குது, காற்றுலேருந்து எடுத்து சத்தெடுத்து வளரக்கூடிய பயிர்கள் இருக்குது, அது மாதிரி பனியிலிருந்து எடுத்துக்கூடிய வளரக்கூடிய பயிர்கள் இருக்குது. அது மாதிரி இந்த 4 பயிர் வளர்கிறதுனாலேயும் 5வது ஒரு பயிர் வளரக்கூடிய பயிர்கள் நம்ம கலாச்சாரத்தில் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நம்ம இந்த ஒரே இடத்துல பண்ணும்போது மெயினாக மண் வளமாகுது, நமக்கு வந்து செலவினங்கள் குறையுது, ஆரோக்கியமான பொருள் வந்து கிடைக்குது, ஒரு ஆரோக்கியமான தலைமுறை வந்து உருவாகுது. இது எல்லாம் தாண்டி நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நஞ்சில்லாத வந்து நம்ம மண்ணை கொடுத்துருப்பார். எந்த அளவுக்கு உணவை கொடுக்கறது முக்கியமோ அதோட நம்மளுடைய குழந்தையோ மகனோ மகளோ பேரனோ பேத்திக்கு வந்து நான் மட்டும் விவசாயம் பண்ணிட்டு போகாமல் இந்த மண்ணை வந்து மண்ணாக கொடுத்துட்டு போகிறோங்கிறது வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் சாத்தியம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு இருக்குது. இது பூச்சியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப எளிமையான விஷயம். மாட்டு கோமையும், பச்சை மிளகா, பூண்டு, புகையிலை, வேப்பந்தலை இது இருந்தாலே நம்ம ஈஸியாக அந்த பூச்சி கட்டுப்பாடு நீங்கள் என்ன முட்டைக்கோஸ் பண்ணியிருந்தாலும், காலிஃப்ளவர் பண்ணியிருந்தாலும், என்ன வகையான ரொம்ப கத்திரிக்காய் பண்ணியிருந்தாலும் இது சும்மா லேசாக நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே உங்கள் வளையத்துக்குள்ளே ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அந்த பூச்சியே வராது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இது கொடுக்க முடியும். இதில் கடலப்புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம், ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், பஞ்சகாவியம் கொடுக்கலாம், 3G வேப்பங்கொட்டை கரைசல் கொடுக்க முடியும், பத்திலை கசாயம் இருக்குது, அக்னியஸ்திரம் இருக்குது, மீனமிலம் கொடுக்கலாம். இது எல்லாமே செலவு ரொம்ப குறைவு தான்.
நம்ம வந்து ஒரு பந்தல் போட்டிருக்கிறோம்னா எனக்கு தெரியும் ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் பாகல் இந்த மாதிரி நடவு பண்ணிங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஆனால் இதில் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதிகபட்சமாக நீங்கள் என்ன தான் இடுபொருள் கொடுத்தாலும் நீங்கள் பூச்சி வேட்டி கொடுத்தாலும் ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகவே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இது நமக்கு ஒரு லாபம் தரக்கூடிய தொழில். முன்பெல்லாம் வந்து சொல்லித்தரக்கு ஆள் இல்லை, ஏதோ தவறான தகவல் பரப்புனாங்க, வாங்கிக்கிறக்கு ஆள் இல்லை, விற்கிறக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லி ரசாயன உரங்கள் தேடி போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து, அதாவது நான் சொல்ல லட்சக்கணக்கான மக்கள் இது தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மண்ணை வளப்படுத்தி நம்ம பயிர் நடவு முறை மாற்றி பூச்சி மேலாண்மை இது எல்லாமே நம்ம முறைகளை மாற்றிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் வந்து இருக்கும். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயினாலே வந்து காய்கறி பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நெல், கரும்பு, வாழை இருந்தாலுமே அதில் உணவில் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் சேர்த்திக்கிறோம். இன்றைக்கி சராசரியாக ஒரு மனிதன் வந்து குறைஞ்சது 400 கிராமாவது வெஜிடபிள் சாப்பிட சொல்கிறாங்க. 400 கிராம் ரைஸ் சாப்பிட சொல்லி யாரும் சொல்கிறதில்ல. அப்போ 400 கிராமுக்கு வேணுங்கிற வெஜிடபிள் வந்து நாம தான் உற்பத்தி பண்ணி ஆகணும், நாம தான் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஆரோக்கியமே பண்ணும்போது ஒரு சிறந்த ஒரு பொருளாதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த 5 அடுக்கு விவசாய முறை வந்து நமக்கு ரொம்ப ஒரு லாபகரமான தொழில். ஏன்னா 2.5 ஏக்கரில் பண்ணக்கூடிய பயிர் வந்து 60 சென்டில் பண்ணும்போது நமக்கு 60 சென்ட் கிடச்சிக்கு நம்ம 2.5 ஏக்கரில் ஈல்டு வராட்டியும் கூட ஒரு 1.5 ஏக்கரில் நமக்கு வரக்கூடிய ஈல்டு கிடைச்சாலும் நமக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் தான். அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது 4 பொருள் விலை விற்கும், 4 பொருள் விலை விற்காது. அப்புறம் 25 ஐட்டம் ஒரே இடத்துல பண்ணும்போது 10 பொருளுக்கு விலை கிடைச்சாலுமே நமக்கு வந்து போதுமான வருமானத்தை வந்து அது கொடுத்துரும். அதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான முறை தான் இந்த 5 அடுக்கு விவசாய முறைங்கிறது. உங்களுக்கு சம்மந்தமாக பயிற்சி தேவை இருக்குது, இல்லை வந்து சந்தேகம் இருக்குது, விற்பனை வாய்ப்பு வேணும், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் நீங்கள் தாராளமாக நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 90 80 73 92 80. நன்றி, வணக்கம்.